ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க இந்த ஃப்ரண்ட் பீஸ் எல்லாம் பிடிச்சாச்சா. இப்போ வந்து பட்டி எப்படி எத்தனை பாருங்க. லைனிங் பீஸ் ஃபஸ்ட்டு கீழே போட்டிருக்கேன். மேலே வந்து இந்த ஜாக்கெட் பீஸ் வச்சுட்டு அடுத்தது வந்து இந்த துணி நல்ல துணி எடுத்து ஜாக்கெட்டோட துணி எடுத்து மேலே ஒரு பீஸ் வைக்கிறேன். இப்படி வச்சு போட்டோம்னா உள்ளே வந்து அந்த தையல் உள்ளே மறைஞ்சிடும். அதனால் நம்ம வந்து ஓவர்லாக் போட்டுக்கலாம், பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல். இது வந்து மேலே நல்ல பக்கம் வந்துதா. இப்போ இந்த பீஸில் வந்து கெட்ட பக்கம் வரும், திருப்பி வரும். இப்போ வந்து நல்ல பீஸ் அடியில் போட்டுடணும். அடியில் போட்டு இந்த பீஸ் திருப்பி இது போட்டு மேலே கெட்ட பக்கம் வந்து லைனிங் வைக்கணும். ஒன்று அந்த சைடுனா ஒன்று சைடு வரும். போட்டு நல்லா இது போட்டு படிமான் போட்டு வந்து மத்தி மடிச்சுட்டு இது ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா மீன்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இப்போ பேக் பீஸ் வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணி ரெண்டு தையலாக போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஐ பீஸ் கொக்கி பீஸ் இருக்கு. நம்ம சாதா ப்ளவுஸாக இருந்தால் இங்கே வந்து இப்படி வச்சு இப்படி தைப்போம். இப்போ நம்ம கழுத்து முடிஞ்சு போச்சு. அப்போ வந்து மேலே ஃபினிஷிங் வேணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பீஸு மேலே கொஞ்சம் ஏற்றி வச்சுக்கணும். இந்த பீஸ் அது மேலே ஏற்றிட்டு சரி போட வேண்டியதான். கீழே அதேமாரி கொஞ்சம் கையில் கொஞ்சம் இறங்கி வரணும். அதுதான் கீழே கொஞ்சம் மேலே கொஞ்சம் விட்டுட்டு இப்படி மடிச்சுக்கணும். இப்போ இப்படி மடித்து விட்டுட்டு அதை கீழ் வாட்டின்னு சரி பண்ணணும். இப்போ மேலே வந்து இப்போ நம்மளுக்கு அழகாக வந்துச்சு பிசுறு எதுவும் இல்லாமல் அதை வந்து உள்ளே மடிச்சு விட்டுருவோம். இப்போ இந்த பக்கம் வந்து வி, இந்த பக்கம் உள்டாவாக அடிக்கணும். அது மேல் வச்சு நான் நல்ல பக்கம் வச்சு அடித்தேன். இது வந்து உள் பக்கம் வச்சு அடிக்கணும். ஒத்த பக்கையாக வச்சு தையல் போட்டுக்கணும். தையல் போட்டு கொஞ்சம் நீட்டாக இருந்ததுன்னா கட் பண்ணணும். கொஞ்சம் சின்னதாக மடிச்சுட்டு இது நான் போட்டுக்குது எனக்கு தையல். அந்த தையல் மேலே தான் இந்த பீஸ் வந்து உக்காரணும். இப்படி கொஞ்சம் ஏற்றி வைக்கக்கூடாது. இனிமேல் நவுத்தி வைக்கக்கூடாது. நவுத்தி வச்சா வேஸ்ட் ஆகிடும், ஜாக்கெட் பத்தாது. அதனால் அந்த தையல் மேலே இந்த பீஸை வைக்கணும். வச்சுட்டு வி எடுத்துப்பாங்க. ஒரு 5 இது நம்மளே கணக்கு பண்ணி குத்து மதிப்பாக வச்சு முடிப்போம். மாசம் போட்டு இதுக்கு நேரம் அதை நம்ம கொட்டி கட்டி கொடுத்துடலாம். ஈஸியாக இருக்கும். இந்த எம்மிங்லாம் பண்ணி இந்த பாதையெல்லாம் கட்டிட்டு சாதா ப்ளவுஸ் வந்தால் எல்லாத்தையும் தைச்சிட்டு ஃபைனலாக தான் நம்ம கழுத்து ஜாயின் பண்ணுவோம். இதில் முன்னாடியே கழுத்து தைச்சிட்டனால இந்த பீஸெல்லாம் வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அதுதான் 5 வச்சு வச்சுட்டு இதனால கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது
கை ஜாயின் பண்ணும். பாய்.